கிச்சனில் இன்றைக்கி மீன்மேக்கர் மசாலா வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன்மேக்கு நான் 1/4 கிலோ எடுத்து வெந்நீரில் ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கிறேன். நல்லா ஊறிச்சு பாருங்கள். இதை தண்ணி நல்லா புழிஞ்சிட்டு நம்ம ஒரு 2 முறை பச்சை தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சாச்சு. ஒரு 100 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை, 3 கிராமு, 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். இந்த வறுவலுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுடலாம். முன்னாடியே வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்துக்கிறேன். 50 கிராம் தக்காளி இது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போட்டோம். தக்காளி நல்லா மசிட்டோம். தக்காளி நல்லா மசிந்துச்சு. இதுக்கு போட வேண்டிய மசாலாலாம் போட்டுடலாம். மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் தனித்தூளும் கலந்து வச்சுக்கிறேன். நானும் ஒன்றா போட்டுட்டேன். நீங்கள் தனித்தனியாக வச்சுருந்தா உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடல மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஸ்பெஷலு கடல மாவு தான். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்ட மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போட்டோம். லெமன் ஒரு 1/2 பழம் ஜூஸ் போட்டுக்கலாம். மீன்மேக்கு மசாலா பொரியல் கடல மாவும் லெமனும் தான் இதுக்கு. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். மீன்மேக்கு நல்லா வாஷ் பண்ணிகிட்டே வச்சுக்கிறோம். மீன்மேக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். ஏன்னா மீன்மேக்கில் அந்த மசாலாலாம் ஏறணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் கையால். தண்ணி ஊற்றக்கூடாது. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நம்ம தெளித்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. மீன்மேக்கு நல்லா வெந்தும் போச்சு. ரெடி ஆகி போச்சு. நம்ம இப்போ இறக்கிடலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் மீன்மேக்கர் மசாலா வறுவல் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ரெடி ஆகி போச்சு. நான் எப்படி செஞ்சேனோ அதுமாரி செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதுக்கு என்னென்ன போட்டேன்னு அந்த டிப்ஸ் எல்லாம் பாருங்கள். நீங்கள் அந்த டிப்ஸ்லாம் போட்டால் தான் அந்த மசாலாலாம் சூப்பராக இருக்கும். மீன்மேக்கு வறுவல் நான் எப்படி செஞ்சேனோ அதுமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.